ஜோஷியா ஒரு புதிய மாணவி. அவங்க சைனீஸ் டிபார்ட்மெண்ட் ல ஜங்நான் யூனிவர்சிட்டில படிக்கிறாங்க. அவங்க ஆன்லைன்ல பிரபலமான சீரியல் நாவல்ஸ் எழுதுறாங்க. அவங்களுக்கு லேட்டஸ்ட் ஒர்க் தான் தி பிளட்தர்ஸ்டி ஃபோரென்சிக் மெடிசின் ஆஃப் டூ சைடட் மேன். அதை ரொம்ப நல்லா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடியே ஜோஷியா வின் அம்மா சென் லீஜன் அவங்களை பேக்கிங் பண்ண உதவ சொல்லிட்டு ஜோஷியா வின் வெல் பிங் பத்தியும் கன்சர்ன் காட்டிட்டாங்க. அப்புறம் ஜோஷியா வின் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சிய யாசி அப்ராட்ல இருந்து திரும்பி வந்து ஜோஷியா வை ஸ்கூல் கூட்டிட்டு போயிட பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஜோஷியா தனியா டிராவல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஃபோரென்சிக் மெடிசின் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜாவ் ஃபேன்ஜோ புதுசு ஸ்டூடெண்ட்ஸ் பிக்கப் பண்ணி ஸ்கூல் கூட்டிட்டு போயிட பணிபுரியணும். அவங்க ஜோஷியா வை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா ஃபோன் பண்ணியே ஆனா அவங்க ஃபோன் டெட் ஆயிடுச்சு. அப்புறம் கியூ த்ரூ அவங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் லேயே ஜோஷியா தாட் அவங்க நாவல்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது ஃபோரென்சிக் மெடிசின் நு. ஜோஷியா வின் பேரண்ட்ஸ் சிய யாசி கூட்டிட்டு கேம்பஸ் டிரைவ் பண்ணி போயிருந்தாங்க. அதுக்குள்ள ஜோஷியா இன்னும் வரலை. சிய யாசி ஜோஷியா வை ட்ராக் பண்ணி செக் இன் முடிச்சதுக்கு அப்புறம் ஜோஷியா அவங்களோட ஹெல்ப் பண்ண ப்ரொஃபசர் ஹூ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ல அப்படி பண்ணக்கூடியப்போ ஜோஷியா வின் ஹியர் ஒரு பாரசால் ல சிக்கிக்கிச்சு. அவங்க ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட் அடைஞ்சாங்க. அந்த மோமெண்ட்ல தான் ஜோஷியா ரியலைஸ் பண்ணாங்க சிஓ ஃபோரென்சிக் மெடிசின் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அட என்ன ஒரு கதையடி நண்பா. ஃபோரென்சிக் மெடிசினில் ஜோயே அவளுடைய எமோஷன்ஸ் அவளை விட்டுவிட மாட்டேங்கிறா. ஆனா ஸ்டில் அவள் அவனை அவாய்ட் பண்ண முயற்சி பண்றா. சிஓ தன்னோட ப்ரொஃபசர் கிட்ட அவன் எழுதின ரிப்போர்ட் மூலம் ஃபுல் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். ஷியா போட பெற்றோர் ஆக்சிடென்ட்லி ஒரு ரூம்மேட் ஆர்ட் ஒர்க் சேதப்படுத்திட்டாங்க. அவங்க அவளை செட்டில் பண்ண உதவும் போது பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றா ஷியா. அதுல சீனியர் ஒருத்தர் அவளோட வி சாட் கேட்பாராம். பட் அவள் ஜாப்பனீஸ்ல மறுக்கிறா. பேயிங் ஜாவ் அவளோடைய இன்ட்ரெஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணி இருக்கு. ஆனால் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவள் ரைட்டிங் மூலம் அவளுக்கு லாட் வருமானம் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. பட் அவளோ ரியாலிட்டில மினிமல் இன்கம் தான் டிஸ்பைட் அவளோட பேஷன். ஒரு நாள் லப்ல அவள் ஸ்னீக் பண்ணி போனா. பட் ஜாக் அவளை கேட்ச் பண்ணிட்டான். மிலிட்ரி ட்ரைனிங் போது யூனிவர்சிட்டியில ஜோஷியா கண்டுபிடிக்கிறாள் கிளாஸுக்கு டியூட்டர் யாருன்னு. ஜாவ் ஃபேன்ஜோ ஜோஷியா மற்றும் அவள் ஃப்ரெண்ட் தாங் பயிற்சியை அவாய்ட் பண்ண சோம்பேறியாக புஷ் அப்ஸ் ஒரு போலியாக பண்ணினாங்க. பட் இன்ஸ்பெக்டர் அவங்களோட ட்ரிக் புரிஞ்சுவிட்டார் மற்றும் சிஓ அவங்களை சூப்பர்வைஸ் பண்ண சொல்லிட்டார். பின்னர் நியூஸ் பரவிட்டு இன்ஸ்பெக்டர் டாம்ஸ் செக் பண்ண வருவார்னு. ஜோஷியா மற்றும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் தங்களோட பெலாங்கிங்ஸ் மறைக்க துடிச்சாங்க. ஜோஷியா விண்டோ அருகே பிடிபட்டா. அவள் கேர்லிங் அயன் மறைக்க முயலும்போது ஜியூனே அவளை ரிப்போர்ட் பண்ணிட்டான். அடடே என்ன ஒரு த்ரில்லான நிகழ்வுகள். ஜோஷியா மற்றும் ஜூலு இருவரும் ஒரு அசாதாரண சந்திப்பில் சிக்கிக் கொண்டனர். அச்சம் தூண்டும் நிலையில் ஜோ ஃபன்ஜோ தலையிட்டு ஜோஷியாவின் புனிஷ்மெண்ட்டை தடுத்துவிட்டார். பின்னர் ஜோயா மென்மையாக ஜூலுவின் உடைக்கப்பட்ட மனதை சரி செய்கிறார். கிட்டத்தட்ட நோயாளி போல இருந்த ஜூலு அவரது பொருட்கள் மாற்றப்பட்டதில் கலக்கம் அடைந்தார். அங்கேயே ஜோஷியா ஒரு டெலஸ்கோப் கண்டுபிடித்தார். ஆனால் ஹவுஸ்கீப்பர் அவர்களை பிடித்து தண்டனை அளித்தார். மீண்டும் ஜியாவின் உதவியுடன் ஜோயா தனது கர்லிங்கை என்னும் அவரது ஸ்கார் பார்த்தார். மறுநாள் ராக் கிளைம்பிங் போது ஜோஷியா ஜியா ஜோவின் கதையை கற்பனை செய்வதில் மிகவும் ஈடுபட்டார். லஞ்ச் டைமில் யாசி ஒரு பின்னணி புகைப்படம் காட்டி ஜோஷியாவை சிரிக்க வைத்தார். அந்த மாலை ஜூலு தோல்வியுற்ற உணர்வில் நண்பர்களை விமர்சித்தார். ஜோஷியா கவலையோடு ஜூலுவை பார்த்தபோது ஜூலு அதிக மதுபானம் குடித்து இன்ஃபர்மரிக்கு சென்றார். எழுந்த நிலையில் அவர்கள் நகைச்சுவையில் பேசி பரஸ்பரம் உறவை மென்மைப்படுத்தினர். மிலிட்டரி ட்ரைனிங் போது ஜோஷியா சோர்வாக உணர்ந்தார். ஆனால் ஜூலு அதில் பாதிக்கப்படாதவர் போல் இருந்தார். அட பாருங்கப்பா. ஒரு கண்டுபிடிப்பு கருவியை பயன்படுத்திய போது ஜோஷியா தவறுதலாக ஜா இடத்தில் மோதி. அப்பொழுது காயமடைந்த மாணவர் குறித்த ஒரு அழைப்பு வந்தபோது அவர் அங்கிருந்து விட்டு நகர்ந்தாள். அந்த பேராசிரியர் ஜா ஃபேனின் செயல்பாடுகளை மதிப்பிட்டு உயர்த்த வழிகளை சுட்டிக்காட்டினார். அற்புதமாயிருக்கே. அந்த மாநாட்டில் ஹேக்கர்களை கண்டறிந்து கொள்வதில் பள்ளி அவரை பொறுப்பேற்றுள்ளது. இராணுவ பயிற்சிக்கு பிறகு மாணவர்கள் கிளப்பில் சேர ஆரம்பித்தனர். தாங் தூங்க நினைத்தார். ஆனால் ஜோஷியா கற்றல் சமூகத்திற்கான அழைப்பை ஏற்க மறுத்து இலக்கிய கிளப்பில் சேர்ந்தார். அவருடைய எழுத்துக்கு புகழ் பெற்றார். ஆனால் ஏன் இவ்வளவு குறைபாடுகள் என்றால் தர்க்கம் இல்லாததால் நிராகரிக்கப்பட்டார். ஜியா அவருடைய நிராகரிப்பை கண்டு அங்கேயே இருக்க நினைத்தார். அப்புறம் ஜோஷியா பேட்மிண்டன் கிளப்பை முயற்சித்தார். அங்கே சென் யூ என்பவரை சந்தித்தார். ஜுலு தவறுதலாக தேசிய சாம்பியன் ஜியா சிங் உடன் கலாட்டாவில் சிக்கிக் கொண்டார். அது செம்ம கலவரம் தான். ஜா அவருடைய கைக்காயத்தை கவனித்து உதவியதால் ஜியா அவரிடம் ஈர்க்கப்பட்டார். பின்னர் ஜோஷியா அனிமே கிளப்பிற்கு சேர முயற்சித்த போது மறுக்கப்பட்டார். ஆனால் அது பற்றி ஜுலு இடம் பேசினார். அடடா. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி தொடங்க ஆசைப்பட்ட அவருக்கு கொஞ்சம் தயக்கம். ஆனால் ஜாவ் நடந்த அந்த அவார்டு கொஞ்சம் ஆக்வர்ட் சிச்சுவேஷன் ஆக இருந்தாலும் ஜுலு ஊக்கம் கொடுத்தாங்க. அப்படியே ஜியாவுடன் அவங்கள நேர்காணல் நடத்த வச்சு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹேக்கர்ஸ் குறித்து ஆய்வு பண்ண விருப்பம் பற்றி.
ஜோ ஷியா சஸ்பெக்டட் கேசி மைட் பி த ஹேக்கர், ஆனால் நிரூபிக்காமல் போயிச்சு. மீன்வைல் ஜியா ஈச்சூன் தன் ட்ரெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சிறுசு எம்பாரஸ்ட் ஆகிட்டாங்க. ஆனால் சிஓ உடன் உதவி கேட்டு போயிட்டாங்க அந்த ஹேக்கர் ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ண வழிகள் பற்றி. ஸ்டூடெண்ட் யூனியனில் சேரச் சொல்லிட்டாங்க. அட, கிரிமினல் சைக்காலஜி கிளாஸ் போகும் ஆர்வத்தில் லிட்ரேச்சர் வகுப்பை ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஜோ ஷியா. ப்ரொஃபசர் அவர்களிடம் தன் இருப்பை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அவர் படிக்க அனுமதி கொடுத்தார். ஹேக்கர் லூவ பண்ணுவதற்கான ஒரு திட்டம் ப்ரப்போஸ் செய்தாங்க. பின்னர் சிஓ இடமிருந்து அட்வைஸ் வாங்கினாங்க. ஹேண்ட் ரிட்டன் போஸ்ட் மூலம் அவர்களின் இன்ட்ரெஸ்ட் கவர வேண்டும் என சொன்னார். போஸ்ட் போட்ட பின் ஜோ ஷியா மீது கியாசி சந்தேகம் தெரிவித்து அவரின் ஃப்ரெண்ட் ப்ரொடெக்ட் செய்யும் எண்ணத்தில் விமர்சனம் குவித்தார். தவறாக ஜோ தான் ஹேக்கர் என்று பொய்கூறி அகாடமிக் அஃபேர்ஸ் ஆஃபீஸில் அழைக்கப்பட்ட போது கிச்சூன் அவர்கள் கவனித்தார். அதற்கு அறியாமல் கியாசி பின்தொடர்ந்தார். ஒரு பெரிய டிவிஸ்ட், ஜோ எக்ஸ்போஸ் செய்ய முயற்சித்த ஜியா மீது சிஓ பாதுகாப்பு அளித்தார். அடே, இந்த ஜோ ஷியா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை ஓபன் பண்ணலாம்னு சொன்னாப்ல, நம்ம ஹீரோ அதை ஒப்புக்கிட்டாரு. அதுக்கு அப்புறம் ஏதோ தப்பு பண்ணிட்டு தங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பாலஜி கேட்க திட்டம் போட்டாங்க. வெளியே 0 இல்லாத இடத்துல கேண்டில் ஹார்ட் வச்சு கிட்டார் வாசிச்சாங்க. ஆனா அவங்களோட பிளான் பெருசா ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஜோய தன்னோட சினிமா ஸ்டைல்ல எக்ஸ்டிங்விஷ் பண்ணிட்டா. காயா கிட்ட பார்த்தா ஜோ மேல நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தாங் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் லைட்டா டவுன் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தது. சூன் கியாசி அவங்களோட அம்மாவோட ஆக்ஷன்ஸ் நிமிட்டால ஃபைனான்ஷியல் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஜோ ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸ்டூடெண்ட் யூனியன் கிட்ட அப்ளை பண்ணி எந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஜோ ஷியா நேரடியா அங்க போகலாம்னு நினைச்சாங்க. அப்போ சிஓ சொன்னாரு, யூனியன் ரொம்ப பிஸி, குவிக் மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்மிண்டன் கிளப்ல ஜுலு வை எம்ப்ரெஸ் பண்ண நினைச்சா ஜெய் யாய்கிங், ஆனா அங்க எண்ட்ல இரிட்டேட் செய்து விட்டாரு. அவங்க விழுந்தப்போ சென் யூ கவலை காட்டினாரு. ஆனா ஜெட் உதவ நினைச்சது மற்ற கேர்ள்ஸ்ல ஜெலசி கிரியேட் பண்ணிடுச்சு. ஜோ ஷியா இப்போ லைப்ரரில சிஓ பாக்குறதுக்கு பாரனாய்ட் ஆயிட்டாரு. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வந்த ஸ்டாக்கிங் பிரச்சனையில் சிஓ தன் இன்டென்ஷன்ஸ் பற்றி விளக்கம் கொடுத்துட்டார். ஆனால் ஜோ ஷியா இன்னும் சின்னதா வெட்கப்பட்டிருக்கா. அப்புறமா ஜோ சாயா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்த டிடெக்டிவ் நாவல்ஸ் கண்டு சிஓ மனசுல புரிஞ்சுக்கிட்டார். ஸ்லெஸ்ல ஜோ சாயா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பிச்சிங் கேம் டார்கெட் அடிச்சு காசியிடம் டிடெக்டிவ் அகேனியில் சேர அழைப்பு விடுத்து அவரை VR மோசம்க்கு கூட்டிக்கிட்டு போவதாக ப்ராமிஸ் பண்ணினாங்க. அவர் தன்னை நினைக்கும் ஃபீலிங்ஸ் பத்தி தெரியாம VR கேம்ஸ் விளையாடும்போது கியாசி ஜோ ஷியா ப்ரொடெக்ட் பண்ணல, அது அவங்க ஃப்ரெண்ட் ஆகாதான் நினைக்கிறார் என்ற அவங்க சஸ்பிஷன்ஸ் உறுதிப்படுத்திடுச்சு. ஜோ ஷியா ஃபேங் வே அவங்கள் கல்லூரி காலத்துல அவங்களது பாஸ்ட்ல இருந்தவரை சந்தித்த போது அவரிடம் மோதினார். அப்புறம் சிஓ ஜோ இயாவிடம் அவங்களின் டிடெக்டிவ் ஏஜென்சி அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு கால் பண்ணினார். ஆனா ஜோ சாயா தயார் இல்லாம உணர்ந்தாங்க. ஒரு காட் சொன்ன சாட்டியோனியம் மறைச்சு ஜியா இருக்க ஒரு கெமிக்கல்ஸ் கொண்டு வருவதை பார்த்து அவர் ஸ்டல்கர்னு நினைச்சு எலிவேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டாங்க. எலிவேட்டர் ஸ்டாக் ஆன ஜோ ஷியா கேசியிடம் ஹெல்ப் கூப்பிட்டாங்க. ஆனா கனெக்ட் ஆவே இல்ல. கடைசியில் அவசரத்துல யாவி டிடெக்ட் பண்ணினாங்க. பாருங்களே, ஃபேங்கியோ உடனே வந்து அவருக்கு உதவினார். பின்னர் அவரை அவரது டாம் கூட்டி சென்றார். அங்கே ஒரு சூப்பர் சீன். ஃபேங்வே அவருடைய தாங் ஒரு கிஃப்ட் கொடுக்கும் காட்சியை கண்டுபிடித்து தவறாக நடந்ததை உணர்ந்தார். ஃபேங்வே அவர்களுடான சண்டைக்கு பின் அமென்ஸ் செய்ய முயற்சித்த சமயம் இதுதான். ஆனால் ஜுலு மற்றும் தாங் இடையேயான குழப்பம் இருந்தது. பாண்ட் வலுப்படுத்த முயற்சியில் சிஓ சார் ஜோயவிடம் அவரை டின்னர் அழைக்க கேட்டார். கேஷ் இல்லாமல் சிக்கலில் சிக்கிக் கொண்ட ஜோயே பணம் கடனாக வாங்கினார். ஆனால் அதிக விலை கொண்ட ஹோட்டலில் செலவு செய்ய கலக்கமடைந்தார். சில இன்எக்ஸ்பென்சிவ் டிஷஸ் ஆர்டர் செய்த பின் பைலுக்கு பணம் கட்ட முடியவில்லை. இதை சிஓ கவனித்து பின்னாளில் திருப்பிக் கொடுக்க கூறினார். இதனையடுத்து சிஓ ஷியா ஒரு புதிய பைசிக்கல் ஒன்றை கிஃப்ட் ஆக கொடுத்தார். இருவரும் ஒரு மகிழ்ச்சியான ரைட் ஒன்றினை செய்து க்ளோஸர் ஆவதை உணர்ந்தனர். இதன் இடையில் ஜிங் ஜூலுயின் அட்டென்ஷன் பெற முயற்சி செய்தார். ஆனால் வெற்றியடையவில்லை. ஜிச்சூன் ஜோ ஷியா மற்றும் சிஓ ஆகியோர் டிடெக்டிவ் ஏஜென்சியில் இருப்பதை நோட்டித்து எக்ஸைட்மெண்ட் உடன் அவர்களுடன் சேர்ந்து பீட்சா சாப்பிட அழைத்தார். என்றாலும் ஜோ ஷியா கிளப்பால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருந்தார். டின்னர் போது ஜியா ஜா மீது ஜோ ஷியா உள்ள இருக்கும் பார்வையை கண்டு சற்று அன்கம்ஃபர்டபிள் உணர்ந்தார். மேலும் பின் காசி அழைத்த போது ஜோ ஷியா விட்டு சென்றார். ஹலோ பாசு, காசிக்கு சொன்னா கூட கேட்காது. அப்படியே ஹேக்கிங் மூலம் கேர்ள்ஸ் கிட்ட ஜெயிலு. அதை தடுக்க ஜோயே கிட்ட பக்கத்துல நிக்க இருக்கு. தாங் இத பார்த்து மேட்ச் மேக்கிங் முயற்சி செய்யறாரு. அப்போ நடந்த ஃபன் மோமெண்ட் தான் கொஞ்சம் சிரிச்சு தூக்கிக்கும். அப்புறம் ஷியா ஜுலு அண்ட் சென் யூ உடன் டிடெக்டிவ் ஏஜென்சில ஒரு எஸ்கேப் ரூம் இவெண்ட் பிளான் பண்ணினாங்க. ஆனா ஜெட் யிக்ஸிங் இது நினைச்சு ஃபீல் பண்ணியா. அன்எக்ஸ்பெக்டட் ஆக ஜியா ஜோயே முன்னாடி ஜோ சிஓ கிட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பேசுறா. ஜோ ஷியா என்ன பண்றதுன்னு தெரியல. இடையில சிஓ காதுல வந்துட்டே ஜியோவா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போல நெருங்கிடுச்சு.
ஃபொரென்சிக் லேப்ல ஜோயா தன் நாவல் இன்ஸ்பிரேஷன் தேடின போது பேராசிரியரும் அவள ஃபேனா இருந்தாரு. யாசி அண்ட் சிஓ படிச்ச ப்ராஜெக்ட்ல கோஆபரேட் பண்றதுல மாட்டிக்கொண்டாங்க. அதை பார்த்து சென் யூ ஃபீலிங் அன்வெல் இருந்தாரு. அப்பவும் இவரும் ஜெட் இங்கிங் ஃபில் இன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டென்ஷன் ஜுலுக்கு பிடிக்காம இருந்துச்சு. இந்த கொண்டாட்டத்துல ஜோஷியா ஜெயா ஃபேன்ஜோ எல்லாம் கிளப்ல லாக் பண்ணி சேலஞ்ச் கொடுக்கலாம் ஆச்சு. அடேங்கப்பா, எக்ஸ் காண்டா இருந்தது அவருக்கு. சிஓ சும்மா கலக்கி விட்டாருப்பா. அவர்கள் தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுல யாய்க்கிங் கஷ்டம் பட்டிருந்து சிஓ அவ்வளோ கம்முன்னு அந்த கண்டுபிடிச்சு மறுபடியும் ஆய்வு தொடர்ந்தார்கள். டாங் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ ஜிக்சிங் மற்றும் ஜுலு பயங்கர பேட்டியோடு சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்கப்பா. அங்க ஜெட் ஃபேன்ஸ் கலால ஆட்டோகிராஃப் கேட்பு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாரு. ஜுலு இம்ப்ரெஸ் பண்ண ஆசைப்படும் போது அவர் தலைக்கு அடிச்சுக்கிறாருப்பா. ஜெட் உடனே அவருக்கு உதவினாரு. அந்த சீன் ஃபேன்ஸ் கேப்சர் பண்ணி ஜெட் கன்சர்ன் ஆகி அவங்க அந்த போட்டோஸ் டெலிட் பண்ண சொல்லிட்டார். ஜாவ் ஃபேன்ஜோ ஜோஷியா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு க்ளூ பலூன்ல மறைச்சி வச்சிருக்காரு. அதை திருப்பி கொடுத்துட்டாரு. ஜுலு அந்த பலூன் மதிப்பு புரிஞ்சுக்கிட்டா. ஆனா சிஓ அதை ஏற்கனவே எடுத்திருக்காரு. ஜோஷியா சிஓ உடன் ஃபொரென்சிக் லேப் போய் பாதுகாப்பு முன்னாடியே ஒளிந்து கொண்டு சில அஜீப் மோமெண்ட்ஸ் பகிர்ந்துக்கிட்டாங்கப்பா. ஸ்கூல் ஒரு டாமிட்டரி கிரியேட்டிவிட்டி கான்டெஸ்ட் அறிவிச்சாங்க. அதுல ஜோஷியா லூவே உடன் போட்டியிட முடிவு செய்தார். ஆனா இக்சன் ஆசைப்பட்டாருப்பா. ஜோஷியா மேல கண்ணை வச்சுக்க எல்லாரும் கிளாஸ்மேட் உடன் சீட் மாறி சிஓ அவ்வளோ ஒரு சீக்ரெட் லுக்ஸ் கொடுத்துக்கிட்டாருப்பா. சீன ஸ்டைலில் ஒரு அழகான டாம் டெக்கோ உருவாக்கும் கதை சொல்ல போகிறேன். ஜா ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கார். அவர் தன் பைக்ல அவளை சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறார். அது மட்டுமில்ல, இங்கே ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு. அதை நடத்துறது ஜுலு. அதுல ஜெட் இக்சிங் போகணும்னு சொல்லிட்டார். அவருக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தது சேனு. ஆனா அவர் போனுட்டார். ஜுலு ஒரு எலிகன்ஸ் நல்லா பிடிச்சிருச்சு. அப்போது சிஓ அவர் க்ளோதிங் ட்ராயர் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல சிக்கிட்டது. அதை ஜோஷியா ஜாலியா உதவினார். பின்னர் அவங்க முடிவு பண்ணாங்க, ஒரு சிம்பிளான பிளாக் அண்ட் ஒயிட் லேண்ட்ஸ்கேப் ஸ்டைல்ல அவங்க டாம் டெக்கோ மாத்திக்க. ஆனா ஜுலு வந்து ஒரு ரீடிசைன் சஜெஸ்ட் பண்ணினாங்க. அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட். கேசி ஒரு கவனிக்காத பொருளை ஜோஷாவின் டிடெக்டிவ் ஏஜென்சில வச்சிருந்தார். அது ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர் ஒரு ஹை ஷெல்ஃப்ல வைக்கும் போது ஜோஷா தவறி விழுந்தார். கேசி உடனே அவங்களா ரசிக்கும்படி பார்த்தார். டென்ஷன் குறைப்பதற்காக ஜோஷா அவருடைய ஷோல்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணினாங்க. ஆனா அவர் வேகமா வெளியே ஓடிட்டார். லேப்க்கு போனப்போ காங் ஒரு ஸ்கின் கேர் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்போ ஜோசியா இக்சிங் பற்றி பேசிக்கிட்ட இருக்கும் போது சாயி இடையூறு பண்ணினாங்க. அப்போது ஜூலு கொஞ்சம் போரடிச்சிட்டு இருந்தப்போ சென்யூ ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம்னு சொன்னாரு. ஜூலு உடனே சந்தோஷமாக ஓடி வந்து நின்றாங்க. ஆனா ஷா எப்படியோ அந்த போட்டோவை கலைக்க முயற்சி செய்தாங்க. ஜூலு சென்யூவை டின்னர் அழைக்க முடிவு செய்தபோது தடுமாறி போய் அவங்களுக்கு கூட வரணும்னு கேட்டாரு. அதால ஜூலு தன் திட்டத்தை ஒத்திவைக்க நேரிட்டது சென்யூவை வருத்தப்படுத்திடுச்சு. அப்போ ப்ரொஃபசர் ஜாவோ ஃபான்ஜோவிடம் லேப் ஒர்க்கையும் மற்ற படிப்புகளையும் பேலன்ஸ் பண்ண அட்வைஸ் பண்ணினாரு. பின்னாடி ஜோசியா ஒரு எக்விப்மெண்ட் போரோ பண்ணணும்னு கேட்டப்போ ப்ரொஃபசர் சிறிய தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார். காரணம் அவர் நாவல் ல ஃபோரென்சிக் டாக்டர்ஸ் பற்றி நெகட்டிவ் படம் போட்டிருந்தது. ஆனா ஜியாவோ இடையூறு செய்தபோது ஜோ அவருடைய சாப்டர் ப்ரொஃபசருக்கு அனுப்பினாரு. அவரோ அவங்க ரைட்டிங் ஹெல்ப் பண்ண முன்வந்தாரு. ஜியாவோவுடன் கண்டலூப் ஐஸ்கிரீம் சாப்பிட சென்ற ஜோசியா அவருடைய கைண்ட்னஸ் பற்றி குழப்பத்தில் இருந்தாங்க. ஜெட் ஷியாவோவிடம் ஜூலுவிடம் தன் மனம் திறந்து சொல்ல முயற்சித்த தோல்வியை பகிர்ந்தார். அவர் உடன் ஆர்வம் காட்டவில்லை. ஷியாவோ அவருக்கு ஃபெய்தல் கன்ஃபெஷன்ஸ் தவிர்க்க அட்வைஸ் கொடுத்தார். ட்ரெஸா சியாஸ் பிளாக் காம். ஓஹோ, இது ஒரு கலக்கல் கதைப்பா. டாம் ஒரு யூனிவர்சிட்டி காம்படிஷன் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ஜெட் அவங்களோட பாப்புலாரிட்டி மூலமா ஃபேவரட்டிசம் இருக்குன்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. அப்போ சிஓ ஆலோசனை கொடுத்துட்டார். ஜோய லைப்ரரி ஜாப் வாங்க வேண்டியதுதான் படிக்கிற கடனை அடைக்க ஒரே வழி என்று. மறுபுறம் சென் யூ ஜெட் இன்டர் கலீஜியட் லீக் சேர அழைத்திருக்காங்க. ஆனா ஜெட் மறுத்துட்டார். இதை வச்சு ஜுலு ஜெட் இன்னைக்கு ரொம்ப ஆரோகண்ட்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த குழப்பம் பத்தியெல்லாமா நடந்துகிட்டே இருக்கு. ஜோஷியா உடன் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் கொண்டு போகையில் கோலிங் அவரை பார்த்து இன்ட்ரோடக்ஷன் கேட்டாங்க. ஆனா ஜோஷியா 2 பேரையும் கொஞ்சம் அனாய்ட் ஆயிட்டு தள்ளி இழுத்துட்டார். சிஓ ஜோஷியா கிட்ட அந்த டீச்சிங் எய்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ண காத்திருந்துகிட்டு இருக்க அங்கே ப்ரொஃபசர் ஹூ சீனியர்களை கடிந்து கொண்டு இருந்தாரு. ஜோஷியா வந்தப்போ ப்ரொஃபசர் ஹூ அவங்களா ஒண்ணு என்று நினைச்சு. ஆனால் ஜோஷியா உடனே அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. அப்போ சிஓ இன் ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கிட்டு ப்ரொஃபசர் ஹூ அவங்கள ஆதரிக்க முடிவு பண்ணிட்டாங்க. கியாசி சில நேரம் ஜோஷியோடு பேச தனியா இழுத்துக்கிட்டு போய் தவறா அவர் இன்டென்ஷன்ஸ் பத்தி நினைச்சிட்டு கொஞ்சம் ஆக்வர்ட்லி பணம் கேட்டுட்டாங்க. சென் யூ பேட்மிண்டன் ஹால்ல ஒரு ட்ரைனிங் செஷன் ஆர்கனைஸ் பண்ணி இக்சிங் ஜுலு கிட்ட விமன் சிங்கிள்ஸ்ல கோச் பண்ண தயாராகிட்டார். அவளுக்கு களைப்பு. ஆனால் அவள் பேக்கன் பயிற்சியை மேலும் மேலும் செய்ய விரும்பினாள். அவளின் அர்ப்பணிப்புக்கு பிறகு அவன் பாராட்டினான்.
அவள் ஏன் அவன் இன்டர் கலீஜியட் லீக் போட்டியில் பங்கேற்கவில்லை என்று கேட்டபோது அவன் பழைய காயத்தை குறிப்பிட்டான். டீச்சர் குவென் சியாவின் குறுகிய ஹாஃப் ஹோம்வொர்க்கை விமர்சித்தார் மற்றும் லுவா போல மற்றவர்களை புகழ்ந்தார். வகுப்பு முடிந்த பின் சியா நூலகத்திற்கு ஓடினாள். ஆனால் சியாவோ அவளுக்கு சுற்றுப்பயணம் செய்து காட்ட முன்வந்தான். அவள் உணவு மற்றும் விளையாட்டிற்கு செல்ல இருக்கிறார் என்பதால் கூட்டாக போவதாக சியாவோ முடிவு செய்தான். இன்டர் கலீஜியட் லீகில் ஜூலு சிங்கிள்ஸில் சிறப்பாக விளையாடினாள். ஆனால் அவளது காலில் காயமுற்றது. ஜே என்ற வீரர் அவளுக்காக மேட்ஸை வெல்ல உறுதியளித்தார் மற்றும் செனுவை மென்ஸ் சிங்கிள்ஸ்ல மாற்றி அசத்தலான வெற்றியை பெற்றார். போட்டி முடிந்த பின் ஜூலுவின் ஆண்கள் லாக்கர் ரூமுக்கு சென்று சீயின் உடையை திருப்பிக் கொடுத்தபோது அவனது காயத்தைக் கண்டு அவளுக்கு அவன் மீது புதிய மரியாதை ஏற்பட்டது. இதற்கிடையில் ஜாப் பஞ்சோ சியாவோ பாங்கின் நகர்வுகளை பற்றிய கைகளை திறம்பட சரிசெய்தார். கிளப் செலிப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் மீட்டிங்கில் டாலிங் மற்றும் ஜோ மட்டுமே வந்திருந்தனர், மற்றவர்கள் வராத நிலையில். செம கதையை சொல்லிட்டேன் பாருங்க. ஒருவேளை எல்லா ஸ்லப்ஸும் தங்களுக்கு தனி ப்ரோக்ராம்ஸ் இல்லாதபோது சேனு ஒரு அசத்தலான ஐடியா சொல்லி அந்த வாலண்டியர் டீம் ஜாயின் பண்ண சொல்லிட்டார். ஜோ ஷியா தலைமை இல்லாம இருப்பது போல ஃபீல் பண்ணினாலும் சேர்ந்துட்டார். அதே நேரத்துல எக்ஸ்யாய்கிங் செலிப்ரேஷன் டைம் கின்னஸ் ரெக்கார்ட் உடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ஜலக்கு அது கொஞ்சம் சில்லின்னு தோணிச்சு. சென் யூ வரும் வரை வெயிட் பண்ணலாம்னு சொன்னாங்க. இந்த கலகலப்புல சியோ ஃபான்ஜோ மற்றும் காசி ஒரு டிடெக்டிவ் அகேனிக்கு கலந்துகிட்டாங்களே. அங்கே ஜோ ஷியா மற்றும் தாங் ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. காயஸ் கொஞ்சம் டிமிடா ஃபீல் பண்ணி ஜோ ஷியா அவங்கள நிம்மதிப்படுத்திட்டாரு. அப்போ சியோ அவர்களிடமிருந்து ஓவர் டைம் ஒர்க் பத்தி சொன்னாரு. பிறகு ஜோ இயாவுடன் வெளியேறிட்டாரு. லைப்ரரி ஜோ ஷியா காசி உணர்ச்சிகளை தாமதமில்லாம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொன்னாரு டோலிங். ஜோ இயாக்கு புக்ஸ் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யவ்வின் ஃபவுசி அவர் கவனிச்சாரு. லைப்ரரி டீச்சர் ஹெங்குடன் மீட்டிங் இருந்த சியோ ஃபான்ஜோ அங்கே போயிட்டாரு. பழைய புத்தகங்களின் போட்டோஸ் எடுக்க மிகவும் ஏட்டடா இருந்தாரு ஜோ ஷியா. ஒரு பிரிண்டர் கார்ட்ரிட்ஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது யவ்வுக்கு கைகள் மையெல்லாம் படிஞ்சப்ப அத அவரது துணியால் துடைச்சு சந்தோஷப்படுத்தினாரு ஷியா. ஒன்றாக வேலை செய்யும்போது லைப்ரரி க்ளோசிங் டிமுக்கு பிறகு இருவரும் அங்கே பூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. முதலில் பயப்பட்ட ஜோ ஷியா பிறகு அந்த சிடாட்டியோனி அக்செப்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் நடந்துச்சு. ஜோ சியோ அவங்களோட ஷோல்டர்ல ஒருத்தி தூங்கி போனாங்க. அது பார்த்த சியோ ரொம்பவும் ரசிச்சாங்க. அதே நேரத்துல காசி மற்றும் டைங் அவங்களை காலையில் அடைய முடியலைன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள ஜோ சியோ நிம்மதியா காசி ஏய் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் ஜோ சியோ ஸ்டூடெண்ட் யூனியன்ல வாலண்டியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கே ஜிச்சுன் அவங்களை ஒரு சேலஞ்சிங் குரூப்ல சேர்த்தாங்க. கஷ்டப்பட்டாலும் சியோ தண்ணீர் மூவ் பண்ண பொறுப்பெடுத்தாரு டேலண்ட் ஷோ இக்காக. அதுல இருந்து ஒரு லாஸ்ட் மினிட் பிரச்சனை ஸ்கூல் செலிப்ரேஷன்ல வந்துச்சு. ஆனா ஜோ சியோ அதையும் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அப்புறம் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது ஜோ மற்றும் சியோ ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட் ஷேர் பண்ணாங்க. அது போதுமானா திடீர்னு காயா வந்துட்டாங்க. அதுல ஜோ சியோ கொஞ்சம் ஃப்ளஸ்டர்ட் ஆனாங்க. ஆனாலும் ஜோ சியோ ஜாவ் புக்காக ஷோ ஹெல்ப் பண்ண ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா சரியான ஆக்ட் கண்டுபிடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் லூ வே ஏய் டான்ஸ் பண்ண அழைத்தாங்க. அவரோட டான்ஸ் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஜோ அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ அனுப்பினாங்க. சியோ அவங்க அதை ஆரம்ப நிகழ்ச்சியா வச்சுட்டாங்க. அதோட ரிஹர்சல்ஸ் ஜோ ரொம்ப மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அங்க ஜெய் இக்ஸிங் மற்றும் கியாசி முதல் தடவையா ஜோ போட பியூட்டி கவனிச்சாங்க. ஜியோ தன் எலும்புகளை மருந்து போடும் போது மக்கள் கூட்டத்தின் முன் ஜோ இயாவின் மீது காசி தன் உணர்வுகளை தைரியமாக வெளிப்படுத்தினார். அதற்கு அங்கிருந்தவர்கள் சங்கதியுடன் கைதட்டினர். ஆனால் ஜோயே காசியின் உத்திகளை தவறாக புரிந்து கொண்டார். அவர் வேறு யாரையோ விரும்புவதாக கருதினார். காசி உண்மையாக தன் உணர்வுகளை வெளிப்படுத்தின போதும் அவர் நம்பவில்லை. இது அவரை ஆத்திரத்துக்குள்ளாக்கியது. ஜியா இந்த காட்சியை அறிந்து சிரித்துக் கொண்டிருந்தார். ஜோசியா கேயுடனான தன் உறவை விளக்க முயல்வதைக் கண்டு மகிழ்ந்தார். இதே நேரத்தில் ஜலவை வகுப்பில் ஒரு பையன் தொடர்ந்து அணுகியது. யாய்கிங் அவளுக்கு உதவ முன்வந்தார். ஆனால் ஜுலு தனியாக அதை கையாள விரும்பினார். தவறுதலாக குப்பை தொட்டியில் விழுந்த அவள் எக்ஸ்யாய்கிங் பையனின் போனை உடைத்தார் ஜுலுவை பாதுகாக்க. நூலகத்தில் ஒரு ஜோடி தங்கள் காணாமல் போன சடியை பற்றி வாக்குவாதம் செய்தனர். ஜோ ஷியா அந்த பெண்ணுக்கு சடி கண்டுபிடிக்க உதவினார். ஜாவ் ஃபான்ஜோ அவருடன் சேர்ந்து விரிவான கல்லூரியை தேடினார்கள். களைப்பு அடைந்து ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்குள் செல்ல முடிவு செய்தனர். அங்கே ஜோ ஷவுட் பயந்து தவறுதலாக ஜோவை பிடித்துக் கொண்டார். கம்ஃபர்ட் அவங்க பயம் ஒழிச்சுக்கு ஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டுமில்லாம அதை பார்த்து ஜா அவங்களுக்கு இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன் தெரியுமா? பின்ன என்ன, கிச்சன் ஹைப்னோசிஸ் ப்ராஜெக்ட் பண்ண வேணும்னு சியோ ஃபான்ஜோ கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அப்புறம் ஒரு பொக்கே கூட அவங்களை அணைச்சிக்கிட்டாங்க. ஜோ ஷியா அதெல்லாம் பார்த்து ஒரு கவலையில் மூழ்கி போட்டாங்க. அதுக்குள்ள ஜியா இக்ஸிங் ஜுலு கிட்ட ரொம்ப ரொமாண்டிக்கா இருட்டுல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒப்பந்தம் பண்ணி, ஆனா அது ஜுலுக்கு அவ்வளவு பிடிக்காம போய் கோவப்பட்டாங்க.
ஜியா ஃபான்ஜோ மற்றும் ஜோ ஷியா கடைசியில் ஒரு பூனையை ஓட்டமா ஓடி பிடிச்சு அதை எல்பி கூட்டிட்டு போய் ஜாலியா 2 பேரு படு சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க ப்ரொஃபசர் கேள்வி கேட்டாங்க, ஆனா அதுக்கு ஜாவ் ஃபேன் ஜூ ஒன்னும் கவலைப்படல, ஜாலியா தான் இருந்தாங்க. பின்னே ஜோ ஷியா அவங்க அந்த பணியை அப்டேட் பண்ண முயல போய் டயர்ட் ஆகி இருக்கா ஜாவ் ஃபியோ கிட்ட சாப்பிட போய் அவங்களுக்கு பேசி அவங்க பூனைகள் தேடி திரியும் போது ஜோ கிட்டையே இருக்காங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டாங்க. லைப்ரரியில ஜோ கிடைக்காதப்போ ஜோ ஷியா நம்பரமா மிஸ்டர் ஹங் கிட்ட கேட்டாங்க. அப்படியே போன நிமிஷத்துல ஜோ ஷியோவுக்கு டிக்கெட் வாங்க முடியாம ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு. அதுவும் பதற பண்ணி. அதனால ப்ரொஃபசர் இப்படி ஒரு ஸ்மார்ட் பிளான் போட்டிருந்தார். ஒரு புத்தகம் வேணுங்கிற நெபத்தியில ஜோ ஷியோவை கூப்பிட்டு கொண்டார். அங்க வரும்போதுதான் ஜோ ஷியோ புரிஞ்சுகிட்டார் புத்தகமே இல்லைங்கிறத. இருவரும் ஆட்டோப்சி டூல்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த சின்ன டென்ஷனும் உயர்த்திடுச்சு. அப்புறம் எல்லாம் ஃபுல் ஸ்பீடு. அடுத்த நாள் ஜோயா ஒரு கலக்கல்லுக்குள்ள பஸ் ஸ்டேஷனில் ஜியோ முன்னாடி வந்தாங்க. ஆனா அந்நேரத்துல ஒரு கால். காயாவின் டீச்சர் போனில் பேசி இன்னும் ட்ரைனிங்கிலேயே இருக்காருன்னு சொன்னார். ஜோயா அப்ப வாங்கின டம்ஸ் எல்லாம் தன் பட்ஜெட்க்கு மேல போயிடுச்சு. ஆனா எல்லாம் மறந்து புது கிளாஸஸ் ட்ரை பண்ணி செம எக்ஸைட்டா இருந்தாங்க. ஜியோவிடம் ஒரு ரெட் போ டை கிஃப்ட் கொடுத்தாங்க. அவரு அதை போட ஊக்கப்படுத்தினார். ஒரு சின்ன பையன் சிரிச்சப்போ மூட் தொடர்ந்துதான் இருந்துச்சு. அவளின் அப்பியரன்ஸ் பற்றி கேட்கும் நெகட்டிவ் காமெண்ட் கேட்டு அவள் எம்பாரஸ்ட் அடைந்து கண்ணாடிகளை எடுத்துவிட்டு அவற்றை ஜாவ் ரகசியமாக அவளின் பேக்பேக்ல வைத்துவிட்டார். கேசி மறைமுகமாக ஜோ அழைக்க வெளியேறினார். எக்ஸிபிஷன் முடியும் போது சிஓ மற்றும் ஜோ இருவரும் அவளின் அட்டென்ஷனுக்காக போட்டியிட்டு துரத்தினர். அவளை புரோடெக்டிவ் ஷேடோஸ் போல அவள் பின்னால் பின்தொடர்ந்தனர். ஜோய தன்னுடைய ரோம் அடசி மீட்டியோர் ஷாவை பார்க்க அழைத்தார். கூட்டம் அதிகமாக சிஓ ஒரு அபாண்டன் பில்டிங்க்கு மாற்றம் செய்ய பரிந்துரைத்தார். அப்போது ஜியூன் அவர்களை அணுகினார். கிரவுட் குறைந்தபோது அபாண்டன் பில்டிங் சென்று மீட்டியோர் ஷாவை பார்க்க ஏற்பாடு செய்தனர். எனினும் மீடியர் ஷவர் நடக்கவில்லை. அனைவரும் தூங்கிவிட்டனர். தவிர ஜோ மட்டும் தனியே இருந்தார். அவர் ஒரு டால் ஜெயின் தலையணையாக வைத்து அவரது கமிட்மெண்ட் காட்டினார். கேசி ஜோவின் ஜாவ் மீதான இன்ட்ரெஸ்ட் பார்த்து டிஃபீட்டட் உணர்ந்தார். ஸ்பிரிங் ஃபெஸ்டிவலுக்கு பிறகு ஜோ வீட்டிற்கு திரும்பினார். ஆனால் தனது நாவல் எழுத தொடர்ந்தார். ஜாவ் மீது உணர்ச்சிவசப்பட்ட போதிலும் ஸ்கூல் திறக்கும் போது அவனது மெசேஜஸ் ரிப்ளை செய்ய ஹெசிடேட்டட். ஸ்கூல் தொடங்கியதும் அனைவரும் சுத்தம் செய்து ஷேர்ட் மீல்ஸ் சாப்பிட்டனர். ஜோனோ ஜயாவை லிபராரில் வேலை செய்ய அழைத்தார். அட ஜோ மறுநாள் என்ன ஒரு டென்ஷன். ஜியாவை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணினாங்க. ஆனா ஜியா அவங்களை புக் ஆர்கனைஸ் பண்றப்போ அப்ரோச் பண்ணிட்டார். அந்த நேரத்துல ஜோ ஒரு கிஃப்ட் கிடைச்சு. அது ஜியாவோட உணர்வுகள் கன்ஃபர்ம் பண்ணிடுச்சு. பிராட்காஸ்டிங் ரூம் கிளீன் பண்ண அசைன் ஆகும்போது அவங்களோட ரிலேஷன்ஷிப் டீப் ஆகிடுச்சு. ஜியா தன்னோட உணர்வுகளை போட்டுட்டார். ஜோ புல்லட் ஃபிளஸ்டர்ட் ஆகிட்டாங்க. டைம் பாஸ் ஆக அவங்களோட இன்ட்ராக்ஷன் கியூட் ஆகும் போது கேண்டீனில் தெரிஞ்சது அவங்களோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஜோ பிடிச்ச பிக் பிரெயின் ஃப்ளவர்ஸை ஜியா பிளேஸ் பண்றதுக்காக சாப்பிட்டார். கியாசி இதை பார்த்து ஹார்ட் ப்ரோகன் ஆகிவிட்டார். போட்டார். ஷியா கூலா ஜோவோட கையை ஹோல்ட் பண்ணி கேம்பஸில் நடந்தார். ஜோ ரொமான்ஸுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கியாசி தன் ஹார்ட் ஏக்டீல் பண்றப்போ ஜோ தன் ரிலேஷன்ஷிப் நியூஸ் ஷேர் பண்ணினாங்க. ஜூலிசன் யூவுக்கு கன்ஃபஸ் பண்ற பிளான் பண்ணினாரு. ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம்ல ஜோ தான் ஓவர்சி ஹேண்ட்சம் சவுத் கொரியன் பாய் பேர் தானாங்க. டோலிங் ஜலசியா இருந்தார். ஜோ மற்றும் ஜியாவோ லைப்ரரியில் ஒன்றாக வேலை பார்த்து கொண்டே 2 பேருக்கும் இடையிலான பாசம் ஆழமாகிறது. அது ஒரு புறம் போக ஜூலு மற்றும் சென் யூ ஒரு ரோமான்டிக் ரெஸ்டாரண்டில் வைத்து தங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டார்கள். அங்கே ஈக் சிங் அவர்கள் அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தவர். சென் யூ ஒரு பெண்ணிடம் பேசுவதை கேட்டு சென் யூ மீது வஞ்சகத்தனம் செய்வதாக குற்றச்சாட்டினார். அதற்கு சென் யூ பதிலளித்து அவர் குழந்தையின் சார்பில் அழைப்பு செய்ய என்று தெளிவுபடுத்தினார். ஈக் சிங் ஜூலுவிடம் சென் யூ பாதுகாப்பாக இருப்பதாக எச்சரிக்கையை விடுத்தார். மறுபுறம் ஜோ எழுதும் திறனில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தார் மற்றும் ஆனி முன்னால் தனக்கு கவர்ச்சியாக இல்லை என நினைத்து கவலை கொண்டார். ஆனால் ஜோ அவர்கள் ஒன்றாக வேலை செய்யும் போது அவர் தனது நாவலுக்கான பிரச்சனையை கண்டறிந்தார் மற்றும் சிஓ உடனான அவர்களின் உறவின் ஆழம் கூடியது. சிஓ முதல் முத்தத்தை பெற்றபின் ஜோ தனது அனுபவம் குறித்து கவலைப்படுகிறார். இதன் பின்னர் ஜிக்சிங் சென் யூ மீதான வஞ்சகத்திற்கான ஆதாரத்தை தேடியதில் அவரது கோட்டில் லிப்ஸ்டிக் மற்றும் ரப்பர் பேண்ட்ஸ் கண்டுபிடித்து சென் யூ மீது புகார் அளிக்க முயற்சிக்கிறார். ஜெட் ஜூலுவிடம் சென்று புகார் சொல்ல, ஆனால் அவர் அதை நம்பவில்லை. அட சூப்பர் கிசுகிசு இது. சென் யூ ஊருக்கு ஹாட்பாட் சாப்பிட அழைச்சிருக்கார் பாரு. ஆனா ஜெட் அவனோட அன்ஃபேத்ஃபுல்னஸ் பத்தி பேசி கடுப்பேத்தினாலும் சிஓ அதுல நாளும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுவும் ஆஃப்டர் தட் கிஸ் நம்ம ஜோ ஷியா சிஓ மெசேஜ் அனுப்பி ஃபீலிங்ஸ் பத்தி சந்தேகம் கிளப்பிட்டா. கிளாஸ்ல சிஓ தன்னோட எழுத்துப்பணில மூழ்கி இருந்தப்ப அவளுக்கு பே அட்டென்ஷன் ரிமைண்ட் பண்ண வேண்டி இருந்தது. ஜெட் சென் யூ பத்தி எவிடன்ஸ் காட்டி ஜுலு வை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணினார். ஆனால் அவன் நம்பவே இல்லை. இது கான்ஃபரன்டேஷன் காரணமாச்சு. ப்ரொஃபசர் பாருங்க, சிஓயும் ஜோ ஷாவும் க்ளோஸ் ஆகுறத கவனிச்சு சிஓ டேட்டிங் பத்தி அட்வைஸ் பண்ணி இருந்தாங்களே.
சியோ தொலைந்து போற மாதிரி இருந்தப்ப ஜோ ஷா தான் ஒரு ஹார்ட் பிரேக்கர்னு பயப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஜெய் சென் யூ எஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சென் யூ ஒரு பொம்பளை உண்மையிலே நல்லவரா இல்லைன்னு தெரிஞ்சுக்க உதவி கேட்டாரு. அதே நேரம் ஜாவ் சியோ போட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ஆனா சியோ இன்வெஸ்டிகேஷன் ல பிஸி. ஜுலு அந்த லிப்ஸ்டிக் மற்றும் ரப்பர் பேண்ட்ஸ் பத்தி சென் யூ கிட்ட கேள்வி கேட்டா அது அவரோட கசன் உடையதுன்னு சொன்னார். அப்ப சென் யூ எஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போன் பண்ணியப்ப சென் யூ ஜுலு கிட்ட பிளான் மாற்றிக்கிட்டார். ஜெய் மற்றும் காசி சென் யூ எஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேச நெருங்க ஜெட் யிக்சங் இரவு பகலா சென் யூ வீட்டுக்கு வெளியில காத்திருந்தாரு. ஆனா எதுவும் கண்டுபிடிக்க முடியலை. இந்தியா கதை சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஜோஷியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சென் யூ பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஜுலு நம்ப முடியல கொஞ்சம். ஆனா அசால்ட்டா ஹோப் இருக்குல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா செம அப்ரிசியேட் பண்ணிட்டாங்க. ஜோஆ மற்றும் ஜோஷியா ஒரு கிராஃப்ட் ஒர்க் ஷாப் பிளான் பண்ணிட்டாங்க. ஜோசியா கஷ்டப்பட்டப்போ ஜா அவங்க மயிரை டைபேக் பண்ணிட்டாரு. பேரு கேட்கல. சிக்ஸிங் அவங்களுடைய கேள்விக்கு போன் நம்பர் வாங்கி ஜுலு அனுப்பிட்டாரு. தான் சொன்னது மூலம் ஜோஷியா ஜுலு காப்பி கேபிள் சென் யூ காத்திருக்க போட்டாங்க. சென் யூ லேட்டா வந்தப்போ ஜுலு அவரை நேரா சந்திப்பு பண்ணிட்டாங்க. சென் யூ குசும்பு வெளியே தெரிச்சப்போ ஜெட் வாய் யாய்கிங் ஜுலு வக்க இன்டர்வியூ பண்ணி அவங்களை எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லோரும் சென் யூனை கண்டிக்க ஜுலு ஹார்ட் ப்ரோகன் ஆகிட்டாங்க. ஜெட் வாய் யாய்கிங் சிம்பதைஸ் பண்ணிட்டாரு. ஜோஷியா அவங்க டேட் மிஸ் பண்ணதுக்கு கில்ட்டி பில் பண்ணிட்டாங்க. சியோ அச்சு பேஷண்டா ரியஷோர்ட் பண்ணி ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் கொடுத்தாரு. ஓஹோ, இந்த கதையில் நடப்பு என்னன்னா, முதலில் சியோ ஜோவை பற்றிய தன் உணர்வுகளை ஒரு பெரிய வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள நினைச்சாரு. ஆனால் ஜோ அதை சின்ன சின்ன விஷயமாக வச்சுக்க ஆசைப்பட்டாரு. இது கொஞ்சம் டென்ஷனையும் கிளப்பிடுச்சு. ஜுலு நடந்த ஹார்ட் பிரேக் அவங்களை கேண்டீன்ல கூட வரவெடுக்க விடல. ஜோ அவங்களை வெளியே போக அழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஜுலு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு நடுவுல ஷியா மற்றும் சியோ டேட்டிங்கில் இணைஞ்சு ஜோ அடிக்கடி லேப்ல வந்து அவர் நாவல் எழுத மற்றும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்ய உதவி பண்ணாங்க. ஆனா அப்புறம் ஜாக்கெட் போட்ட ஜாவ் தன் வேலையில மூழ்கி சாப்பிட மறந்து தூங்க மறந்து போன அளவுக்கு பிஸியா இருந்துச்சு. அவங்க வேலையை காத்துக்கிட்டே ஜோ தூங்கிட்டு போட்டாங்க மற்றும் சியோ அதை வீடியோ எடுத்து ஃபன் பண்ணிட்டாரு. எஸ்ஹெச்ஐக்குங் புரியாம ஜோ எங்கன்னு கேட்டப்போ சியோ அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எஸ்ஹெச்ஐக்குங் அந்த க்ளோஸ்னஸ் மாறா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னை விட்டுட்டு போன மாதிரி உணர்ந்துக்கிட்டாங்க. அதனால் ஷா மற்றும் டாங் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு ஜுலுவை அழைப்பு பண்ணி அங்கே சொகுசா இருக்க எக்ஸ் யாய்கிங் மற்றும் ஜாவ் ஃபேன்ஜோ ஆக்கான ஜுலு கோபப்பட போனாங்க. ஆனா ஜெய் அவங்களை அமைதியா வச்சுட்டாரு. ஜோ ஜாலியா அந்த கூட்டத்துடன் சேரணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர்கள் எல்லாரும் ஒரு குழுவா இருந்தாங்க. ஆனா சியோ மட்டும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஜெட் ஜூலுவை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணினாரு. ஆனா அது அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆகிடுச்சு. அவங்க ஷூட்டிங் கேம்ல அசத்திட்டாங்க. ஜோயே சியோ கிட்ட ரோலர் கோஸ்டர்ல வேற லெவல் ஃபன் கொண்டாடினாங்க. அவரு ஹைட்ஸ் பயப்பட்டபட்டி அவங்க கையை பிடிச்சாரு. ரைட் முடிஞ்சதும் ஜோயே அவங்க போட்டோ பத்தி டீஸ் பண்ணினாங்க. ஜுலு மற்ற கப்பல்ஸ் பார்த்து டிஸ்ஹார்ட்டன்ட் ஆகிட்டாங்க. ஜெட் அவங்களை மற்ற விஷயங்களால் டிஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தாரு. ஃபயர்வொர்க்ஸ் ஷோ கேன்சல் ஆகி எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஜோயே சியோ பிரைவசி தர நினைச்சு அவங்களோட ஜெட் மற்றும் ஜுலு விட்டு செல்ல ஜா அவங்க ஆம்ல இருந்த சைல்ட்ஹுட் ஆக்சிடென்ட் பத்தி வருந்தினாங்க. டாக்ஸில வெளியூர் போகும்போது ஜுலு தூங்கிட்டு போனாங்கள். ஜெட் அவங்களை சப்போர்ட் பண்ண தயங்கினார். ஃபயர்வொர்க்ஸ் கேன்சல் ஆனதை மறக்க சியோ வேற சில ஃபயர்வொர்க்ஸ் வாங்கி வந்து கொண்டாடினார். ஸ்டாப் நோட் பண்ணையும் அவங்க சேஃப் வரை ஹைட் பண்ணிக்கிட்டாங்க. பிளேஃபுல் மோமெண்ட்ல சியோ சொன்னாரு, ஸ்லைட் இதுதான் நான் ஹோம்வொர்க் பண்ணி இருந்த இடம். ஜோயே அவருக்கு ஷேர் பண்ண பபிள் மெஷின் வாங்கினாங்க. அங்கே அவங்க கிஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஜோயே சியோ அவங்க ஸ்லோ சைக்கிளிங் பத்தி டீஸ் பண்ணினாங்க. ஐயோ பாவம், அவங்க போன் விழுந்தும் உடையலையே. கிச்சூன் அதை பார்த்து பொறாமையால மிரண்டு போயிட்டாங்க. சியோ சொல்றாங்களே அவங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் சின் மிங் ஒரு லெக்சர் வர்றாங்கன்னு. வாய் விட்டு போச்சே. ஆனா அது ஃபரென்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் தானாம். மிச்ச எல்லாரும் வாயால ருசிக்கணும். ஜுலு ஒரு மாசம் பேட்மிண்டன் பிராடியைக்கும் போகலையே. ஆனா ஜெட் அவங்கள கொஞ்சம் கட்டி பிடிச்சு பிராடியைக்கு கூட்டிட்டாங்க. ஜென்மம் நிலையத்தில் சேன் ஏவ கண்டப்போ அவங்க உள்ளே எப்படி கலங்கி போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஜோஷியா அந்த செய்தியை ஷேர் பண்ணினாங்க. ஆனா ஆசிரியரால் அவங்களை பிடிச்சிட்டாங்க. ஜோ போன் ரிப்பேர் செய்ய காஸ்ட் அப்படி அளவான அளவுக்கு அதிகம். அதனால அவங்க காய் கிட்ட பேசி கொஞ்சம் குறைக்க வேணும்னு நினைச்சிருக்காங்க. அப்படியே அவங்க போன ரிப்பேர் பண்ண விட்டுட்டு சியோ கிட்ட கான்டாக்ட் வச்சுக்க விட்டாங்க. ஜே இன்ஃபார்ம்ஸ் ஜுலு சொன்னாங்க சென் யூ சீக்கிரம் கொஞ்சம் அப்பாலஜைஸ் பண்ணணும்னு. ஆனா ஜுலு ஃபர்கிவ் பண்ண தயார் இல்லை. ஆனாலும் ஜெட் உடனே தன் உறவை பத்தி நல்ல பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. லெக்சர் முன்னாடி சின் மோன் ப்ரொஃபஸருடைய லப்ல வந்துட்டாரு. ஜெயோட அசிஸ்டன்ட்ன ஃபஞ்சோவுடன். ஜோஷியா மெசகை வாங்கியதும் லேபுக்கு கிளம்பிட்டாங்கள். ஆனா ஆரிவால்ல கொஞ்சம் உள்ளே எச்சில் சொரிஞ்சிட்டே போச்சு.
அப்படியே நம்ம சின்மங் அவர்கள் சொல்ல மற்றொரு ஓபன் லெக்சர் நடத்தணும்னு முடிவெடுத்தாங்க. ஜோ ஷியா உடனே உதவிக்கு ஏற்பாடு செய்தாங்க. ஆனால் கடைசியில் சியோவின் உதவி தேவைப்பட்டது. மறுநாளே தங்கள் மெட்டீரியல்ஸ் சப்மிட் பண்ணிட்டாங்க. சின்மங் வேறு வேலைக்கு போனப்போ ஜோ ஷியா அவங்களுக்கு ஆடியன்ஸை மேனேஜ் பண்ண கேட்டாங்க. நேரம் வந்தப்போ ஜோ ஷியா ஹோஸ்டிங் ரோல்ல கவனம் ஈர்த்தாங்கள். கிச்சனுக்கு இது பிடிக்கல. தன் போசிடியோனி ஜோ பறித்து கொண்டதாய் உணர்ந்தார். ஸ்டகல நர்வஸாக இருந்த ஜோ ஷியா சின்மங் உறுதி கொடுத்தார். அவர்கள் கான்வர்சேஷன் ஆடியனை மீண்டும் கவர்ந்து கொண்டதால் ஜிய கசப்பாக இருந்தார். அந்த நேரத்தில் சியோ ஜோசேவின் பெர்ஃபார்மன்ஸை ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அவருக்கு அவர் மாடர்ன் கார் ஆக்சிடென்ட் பற்றி ஒரு அவசர கால் வந்தது. அவசரமாக ஹாஸ்பிடலுக்கு ஓடினார். ஜோ இயாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். ஆனால் ஜாலசியில் ஜியா அந்த மெசேஜை டெலீட் பண்ணி யாவின் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. லெக்சர் முடிந்ததும் ஜோ ஷியா யாவை அடையாளம் காண முடியவில்லை. அவரை தேடி ஜெய் இங்கிட்ட கேட்டாங்க. அவரும் சியோ நிலைமை பற்றி தெரியாமல் இருந்தார். இந்த நிலையில் ஜுலு ஏதோ பாஸப் பற்றி பரபரப்பான நிலையை சந்தித்தார். பேட்மிண்டன் கிளப்ல இருந்து பிரேக்கப் ஆன பிறகு சென் யூ மற்றும் ஜெட் அவளை டிஃபெண்ட் பண்ண அறிவுரை கொடுத்தாங்க. ஜுலு விடம் ஜோய சொல்லி சியோ அவன் அம்மாவோட இருந்திருக்கான்னு சொன்னாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபொரென்சிக் மெடிசன் போனப்போ ஜியா காட்டமா கிளைம் பண்ணிட்டா. சியோ அவன் அம்மாவின் ஹாஸ்பிட்டலைசேஷன் பற்றி அவளிடம் தொடர்பு கொண்டிருந்தான். ரிஜெக்டட் ஃபீல் பண்ணிக்கிட்ட ஜோயே சியோ அவளை அவாய்ட் பண்றான்னு நினைச்சுக்கிட்டா. காயல்ஸ் அவளை நிம்மதிப்படுத்த ட்ரை பண்ணினான். ஐஸ்கிரீம் கொடுத்து. ஆனா அவள் அப்செட் ஆகிட்டே இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஃபினனு பிரிட்டெண்ட் பண்ணினாலும் சீக்ரெட்லி அவள் ஜாவ் டெக்ஸ்ட் பண்ணினா. ஆனால் அவனோட மதர் கண்டிஷன் காரணமா அவனால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. கம்யூனிகேஷன் இல்லாம இருந்ததால் அவள் தன் ஆங்கர் வெளியேற்ற வென்ட் பண்ணா. ஜாவ் வின் மீல் கார்ட் டிஆக்டிவேட் பண்ணிட்டா. லவ் லைஃப் பற்றி டவுன் ஆகிட்டு இருந்த ஜோ ஷியா ஜுலு மற்றும் அதர்ஸ் கூட ஷியா யிக்ஷிங் கேம்ஸ் எல்லாம் தயங்கினான். அங்க எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டே இருந்தான். ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடிவு எடுத்துக்கிட்ட. ஆக்டிவ்லி கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கான்டெஸ்ட் மேன்யூஸ்கிரிப்ட் சமர்ப்பித்தான். மிஸ்டர் ஷூ வை சர்ப்ரைஸ் ஆக்கினான். அவன் ரூம்மேட்ஸ் அவன் மூட் ஸ்விங்ஸ்ல சோர்ந்து போனாங்க. ஜோயே அவளை மூட் லிஃப்ட் பண்ண பார்க்கும் போது ஹாய் பாஸ் என்ன ஒரு ட்விஸ்ட். ஜோயாவும் யவும் என்ன ஒரு கதை. முதல்ல கை யாசி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனா ஜாவ் ஃபான்ஜோ கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாரு. அப்புறம் தான் ஜோயாக்கு சியோ நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்க சியோ வை ஆக்சிடென்டால பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன எம்பரஸ்மெண்ட். அப்ப அவங்க சாரி சொல்லிட்டாங்க. கை யாசிக்கு அவங்களோட கெமிஸ்ட்ரி புரிஞ்சிடுச்சு. நாம எட்டி பார்க்கும் நேரத்துல கை வேற போயிட்டார். ஆனா அடுத்து வந்த பேச்சுல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஜாவ் ஃபான்ஜோ வேற எங்கெங்கோ போயிட்டு ஜோயாவிடம் பேச வந்தாரு. ரெண்டு பேரும் தங்களோட ரிலேஷன்ஷிப்பை மீண்டும் சரி பண்ண விரும்பினாங்க. சியோ ஜோயாவை புது போன் வாங்க அழைத்து போனார். பெஸ்ட் மாடல் வாங்க சொன்னார். ஜோயாவுக்கு பிரேக்கப் பத்தி கவலை வந்துச்சு. ஆனா சியோ அவங்களை ரீஅசூர் பண்ணினார். ரெண்டு பேரும் மேட்சிங் போன் கேசஸ் வாங்கினாங்க. ஜோ ஷியா ஊர்ஜிதமா ஒரு பிங்க் கவர் எடுத்துட்டாரு. சியோ லைட்டா எதிர்ப்பு காட்டினாரு. அப்புறம் சியோ அவரோட அம்மா ஷென் மோன்க்கு சைக்கியாட்ரிக் ஹெல்ப் தேட சொல்லிட்டாங்க. சியோ வீட்டுக்கு போனப்ப கிச்சன் வந்திருந்தாங்க. சியோ அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை கிளியர் பண்ணிட்டாங்க. ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுக்காம. அம்மாவுக்கு ஜோ இயாவின் போட்டோ காட்டினாரு. பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் தந்தாரு. ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் சியோ ஜோ இயாவை தேடினாரு. ஆனா கிடைக்கல. சூப்பரா இருந்தது. ஜோ ஷியா டெஸ்ட் முடிச்ச உடனே மிஸ்டர் ஷூ அவங்கள ஒரு சம்மர் கேம்ப் ரெக்கமெண்ட் பண்ணி, அதுவும் பெய்ஜிங் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் கூட. அச்சோ, ஜோ ஷியா எவ்வளவு த்ரில் ஆகி இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கவே முடியாது. அதை ஜாவ் கிட்ட சொன்னப்போ ஜாவ் கூட வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ஜோ ஷியா ஒன்றா இருந்து போக முடிவு செஞ்சாங்க. செமஸ்டர் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹே ட்ரிப் பிளான் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. சி யிக்ஸிங் ஸ்கெச்சிங் ட்ரிப் சாங் கூட போறது பத்தி நினைக்கும் போது ஜுலு திங்க் பண்ணலாம் அவரை பின்னாடி போறேன்னு. அதனால ஜோயை கூப்பிட்டாரு. முதல்ல மறுத்துட்டாரு. ஆனா ஜோ ஷியா என்கரேஜ் பண்ணி அவரோட போக வச்சாரு. ஜோ ஷியா தாங் கூட சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருந்தப்போ கேயை சந்திச்சாங்க. உடனே தாங் ரொம்ப உற்சாகமா இன்வைட் பண்ணிட்டாங்க. ஜேர்னி போகும்போது ஜோ ஷியா சீக்கிரம் தூங்கி போனாங்க. சியோ மெதுவா சாஃப்ட் மியூசிக் போட்டு அவங்களா எழுப்பாம கவனிச்சாரு. வந்தப்போ ஜோ ஷியா மெதுவா எழுப்பி ஒரு சின்ன கிஸ் கொடுத்தாரு. ஜோ ஷியா டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கும்போது அங்க ஜெட் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஜோ ஷியா மிஸ்டேக்கன்லி நினைச்சிட்டாங்க. அவங்களும் சியோவும் ஒரே ரூம் ஷேர் பண்ண போறாங்கன்னு. இட் ரிட்ரீவ் பண்ணி வந்தப்போ இப்போ என்ன நடந்திருக்கும்னு. நேற்று இரவு என்ன நடந்தது தெரியுமா? சியோ அவர்கள் பைகளை எடுக்க உதவிய போது எல்லோரும் பாபக்யூ என்ஜாய் பண்ணினாங்க. சியோ அவர்கள் அசத்தலா சமைத்த போது ஜெட் அவர்கள் ட்ரிங்க்ஸ் கொடுத்தார். ஆனா ட்ரிங்க்ஸ் அதிகமாக அருந்திய சியோ ஜோய்க்கு அடிபட்டு விட்டார். அவரை அவரது ரோம்க்கு கூட்டி செல்வதில் ஜோ கஷ்டப்பட்டார். மேலும் ஜோ அவரது ரூம் சார்டியும் இழந்துவிட்டார். மற்றவர்களை அணுக முடியாமல் யவுடன் இருந்து அவரை பார்த்து கொள்ள முடிவு செய்தார்.
அடுத்த காலை சியோ தூக்கத்தில் இருந்தபோது ஜோ போலி தூக்கம் கொண்டார் மற்றும் குளியல் அறையில் நுழைந்தார். அவரும் குளிக்க அழைக்கப்பட்டபோது புதிய ரூம் கார்டு இன்றி யவ்வின் படுக்கையில் அமர்ந்து தயங்கினார். வயல் த்ரில்லர் பார்க்கையில் பயந்து போன ஜோ சியோ அவரை அருகில் இழுத்து ஆறுதல் அளித்தார். ஆனால் ஒரே படுக்கையில் தங்குவது சற்று கடினமானது என உணர்ந்த ஜோ சியோ அவரை திரும்ப தனது இதத்திற்கு அனுப்பினார். மீண்டும் தனது படுக்கைக்கு சென்று விரைவில் தூங்கிவிட்டார். சியோ இரும்பலாக இருந்தார். இது நடக்கையில் ஜிக்ஷிங் அவர் ஜலவுக்கு ஒரு வகையான கைத்தட்டு மூலம் காதலை அறிவிக்க திட்டமிட்டார். அந்த கைத்தட்டில் அவரது படம் இட்டு அதையும் ஜுலு ஏற்றுக்கொண்டார். கொண்டாட்டம் நடந்தது. இந்த வெற்றியை கண்டு உற்சாகமான ஜோ தனது ஜோ இயாவை தனியாக சீசாய்ட் டாட்டைக்கு அழைத்தார். ஹாய், பாருங்களே, என்ன ஒரு ட்விஸ்ட் இல்லையா? நம்ம ஜோயே குடும்பத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் கீழே அந்த சியோ ஃபேன்ஜோ உடன் கட்டிப்பிடிச்சியப்போ ஜோயே வின் அப்பா அவர்களை பார்த்துட்டு உண்மையிலேயே அதிர்ச்சியடைஞ்சார். உள்ளே வந்து சியோ ஃபேன்ஜோ அவர்களை அறிமுகம் பண்ணி அவர் ஃபொரென்சிக் மெடிசன் படிக்கிறார்னு சொல்லும் போது இங்க ஜோ அம்மா கவலைப்படலையோ படலை. ஆனா சியோ வோட நல்ல தோற்றம் பார்த்து மிஸ்டர் சியோ கொஞ்சம் மனசு இழகினார். அப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்த போது சியோ ஃபேன்ஜோ சமையலில் தன்னோட திறமையை நிரூபிச்சு ஜோ அம்மாவிடம் பாராட்டு வாங்கினார். ஆனா ஊருக்கே சப்போர்ட் பண்ணிய நடுவுல மிஸ்டர் ஜாவ் மட்டும் அவரை விமர்சிச்சார். இருந்தும் ஜோயே சியோ நெருங்குவதை மிஸ்டர் ஜாவ் தடுக்க முடியல. அப்புறம் அவங்களுக்கு நகரவிட்டாரு. ஆனா கியாசி வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து அது ஒரு சிறப்பான ஆக்வர்ட் சிச்சுவேஷன் ஏற்படுத்தியது. டிவி பார்க்கும் போது ஜோஷிய சியோ மடியில் சாய்ந்தார். அதை மிஸ்டர் சியோ பார்த்துட்டார்னு விரைவில் எழுந்தாங்க. அடுத்த காலை ஜோயே சியோ பிளே பூல் ஆர்டிக்ஸ் மூலம் எழுப்பும்போது அதை பார்த்து சியோ மிகவும் ரசித்தார். ஹலோ மக்களே, இந்த கதையில் ஒரு அடுத்த கட்டம் பாருங்க. ஜோ வோட குடும்பம் அவரோட அப்ரிங்கிங் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. ஜோ வோட மதர் வாக் போகலாம்னு சஜெஸ்ட் பண்ணினா, ஆனா மிஸ்டர் ஜாவ் வோட ஸ்ட்ரிக்ட்னஸ் நால ஜாவ் ஃபேன்ஜோ அங்க நிறைய நேரம் தங்க முடியல. போரும் முன்னாடி ஜாவ் ஃபேன்ஜோ ஜோயே விடம் அவரோட மதர் ஓகே இருந்தா மறுபடியும் வருவேன்னு ரியஷோ பண்ணினாரு. ஹோம் ரிட்டர்ன் பண்ணதும் அவனோட ஃபாதர்ல இருந்து பேரண்ட்ஸ் மேரேஜ் விஷயமா சில கேஆஸ் பத்தி கேள்விப்பட்டார். ஷென் முன் மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம்னு சஸ்பிஷன் வச்சுக்கிட்டு அவரோட ஃபாதர் எவாலுவேஷன் கொண்டு போக உதவி கேட்டார். ஜோஷா பெய்ஜிங்ல சம்மர் கேம்ப் போக போறாங்கன்னு சியோ விடம் சொல்லி சியோ அவரோட மதர் கண்டிஷன் பத்தி ஏர்போர்ட்ல ஜோஷா தெரிஞ்சுக்கலாம்னு வரி ஆயிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணப்போ ஜோஷியா ராங் அசம்ஷன் மூலம் ஷென் டெர்மினலி இல் நினைச்சு அப்செட் ஆயிட்டாங்க. கேம்ப் பின்னாடி ஜோஷியா ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் விட்டு வந்துட்டாரு. அதே நேரத்துல யவ்வோட ஃபேன் பழுது பாக்குறதுக்கு கியாசி உதவிட்டாரு. வாவ், கதையில சுவாரஸ்யம் பீக்குக்கு போகுது. அடேங்கப்பா, என்னொரு சீன் இருக்கு இங்கே. ஜோயே எல்லாம் ரொம்பவே இருந்தாங்க. ஜாவ் விட்டு ஏர்போர்ட் ஓடி போய் வர காரோட மோதி விட போகுதுன்னு நேரம் காலம் இல்லாம தப்பிச்சிட்டாங்க. ஜாவ் பாவம், அவர் என்ன திகைப்பு. அவரோ கொஞ்சம் அனாய்ட் ஆகிட்டார். அந்த கேர்லெஸ்னஸ் ஆனால் கோவம் எல்லாம் நிமிஷத்தில் போகிடுச்சு. ஆனால் ஜோயே என்ன, அவங்க அடங்க மாட்டாங்க. ஜாவை எப்படி சியர்ஃபுல் ஆக்குறதுன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோஷிய கிளாஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாவ் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கேர் காட்டுறார். ப்ரொஃபசர் கிட்ட இருந்து குட் இம்ப்ரெஷன் வாங்கிட்டார் ஜாவ். அவர் ஆன்சர்ஸ் கொடுத்து யாய்க்கிங் அவங்களின் ரிலேஷன்ஷிப் ஜுலு கூட ஷோகேஸ் பண்ணி கேஃபட்டீரியால மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வாங்கிட்டார். அங்க ஜுலு அண்ட் ஜெட் ஜோயா மற்றும் சியோ கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் டாங் தன்னோட லோன்லினஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஃபேங் வே பக்கம் அட்டென்ஷன் ஷிஃப்ட் ஆகிருச்சு. அதுல இருந்து ஜியோ அவங்க அப்பா கிட்ட பேசி அவங்களும் பெய்ஜிங் இருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஜோயே அப்போ டிசைடட் பண்ணிட்டாங்க சியோ கூட ஹாஸ்பிட்டல் ஷென்ஜன் பார்க்க போகலாம்னு. சியோ வின் பேரண்ட்ஸ் மீட் பண்ற பயத்தோடு அவங்க ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சென்க்கு ஜியோ பூக்களை அனுப்பினார். அதை ஷென் மிகவும் ரசித்தார். ஏனென்றால் ஜியோ இதுவரை அவருக்கு பூக்களை அனுப்பியதில்லை. அதற்கிடையில் ஜியோ யூன் வந்தார். அவர் யவ்வின் ஜெனடிக் டெஸ்ட் சல்சி கொண்டு வந்திருந்தார். ஹாஸ்பிட்டல் ரோம்லிருந்து சிரிப்பை கேட்டுள்ளார். மிஸ்டர் சியோ கியாவை உள்ளே அழைத்து விட்டு சென்று விட்டார். ஆனால் ஷென் உணர்ச்சி வசப்பட்டு விட ஜியோ டென்சோனி குறைக்க முயன்றார். பின்னர் ஜியோ மிஸ்டர் யவுடன் வெளியேறுகிறார். சென்னின் முடி ஜோஸ் ஹேவின் விசிட்கள் மேம்படுத்தின. ஜோ ஷா யவை வெளியே அழைத்தார். ஆனால் அவர் தயக்கம் காட்டினார். தவறாக ஜெனடிக் டெஸ்ட் சல்சி புரிந்து கொண்டு பைபோலர் டிஸார்டர் இருப்பதாக நினைத்தார். ஜோ ஷா நோட்டீஸ் டூன் பிரேக்கப்க்கு பிறகு வருத்தப்பட்டிருந்தார். ஒரு எவென்ட்டில் பங்கேற்ற போது ஜெட் உதவிக்கு அழைத்து ஜுலு கிஸ் செய்தார். ஜோஷா டெத் சிமுலேஷன் உள்ளிட்ட ஆக்டிவிட்டிஸை ரசித்தார். என்றாலும் ஜாவ் எதிர்பாராமல் பிரேக்கப் செய்ய யோசித்தார். சியோ ஃபான் சரக்கு ஜோயியை விட்டு பிரிய நினைச்சதா? முதல்ல ஜோக்னு நினைச்சிட்டு போய் அப்புறம் உண்மைன்னு புரிஞ்சிட்டு ஷாக் ஆயிட்டா. எந்த விளக்கமும் இல்லாம அவங்க போன் கெஸ் கூட திருப்பி கொடுக்காம போட்டாரு. ஜோய பாவம் கட்டுக்கட்டா அழிச்சு என்ன ஒரு ஹார்ட் பிரேக். அதுல இருந்து கியாசி கிட்ட பார்த்தன்னா அவங்க ரொம்ப கோவமா இருந்தாங்க ஜோ மேல.
அதுக்கப்புறம் ஜோ நினைச்சிருக்கார் அவளோட ஹேப்பி மொமெண்ட்ஸ் பத்தி. ஹே, அது ஒரு பித்தலாட்டம். அவரு ரொம்ப ரெக்ரெட் பண்ணி இருக்காங்க. ஜோயே அப்பாவியா எதிர்பார்த்திருந்தா ஜோ ஒரு மெசேஜ் கொடுப்பாங்கன்னு. ஆனா அவங்க லவ் கூட முடிஞ்சப்போ தெரிஞ்சுக்க போடுச்சு. ஸ்டூடெண்ட் யூனியன்ல கேட்டா ஜோ லைப்ரரி ஜாப விட்டிருக்காருன்னு கேட்டு ஷாக் அடிச்சுது. அப்போ ஜெட் யிக்ஸுங் மற்றும் ஜுலு ஹேப்பியா லவ்வில் இருக்காங்க. அத பத்தி ஜோ என்ன சொல்ல? கொஞ்சம் டென்ஷன். அப்புறம் கேய் கிட்ட சண்டையில ஜோ அடிபட்டாங்க. அட உருப்படியா அடிச்சாங்க. ஆனா ஜோ மட்டும் போய் ஜோயே கிட்ட நெருங்காதீங்கன்னு கேய் வார்னிங் வச்சாரு. ஜோயே இப்போ எப்படி இருக்காங்க பாருங்க. அடடா, என்ன ஒரு நிலைமையோ. ஜோ ஷியா அவங்க ஆசாரியர் டீச்சர் ஹங் கிட்ட கேட்டப்போ சிஓ அவரு லைப்ரரில இருக்காருன்னு சொல்லிருக்காங்க. அத கேட்டதும் ஜோ ஷியா உடனே அவளுடன் லிப்ரரிக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஜியோ இல்ல, கியாசி இருந்தாரு. கியாசி செம பிளான் போட்டு பார்ட் டைம் வேலைக்கு ஜோ ஷியா இடம் வந்திருக்காரு. பட் அங்க ஜியா வந்து ஒரு கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ண தொடங்கினாரு. உடனே அவங்க இடையே நிலைமை டென்ஸ் ஆகிடுச்சு. இந்த கெடுதலை நீக்க கியாசி முன்னாடி வந்து உதவினாரு. அதனால ஜோ ஷியா சிறிது ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. அப்போ சிஓ வந்து ஜோ ஷியா கையை பிடிச்சு காயம் ஆகலையான்னு பார்த்தப்ப கியாசி அங்கிருந்து தள்ளிட்டு ஹாஸ்பிட்டல் போக சொல்லிட்டாரு. ஆனா முதல்ல ஜோ ஷியா ஷென் முன் கிட்ட போனாங்க. கியாசி அவங்கள தொடர்ந்து வந்தாரு. ஷென் முன் ஜோ ஷியா வை பார்த்து ரொம்ப புத்துணர்ச்சி அடைஞ்சு டேக் அவுட் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் சிஓ ஹாஸ்பிட்டல் ரூம்ல அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஜோ ஷியா சிஓ முன்னாடி எப்படி நடந்துக்கிறதுன்னு கன்ஃபியூஸ்ட் ஆனாங்க. ஆனா ஷென் முன் அந்த டென்ஷன் சுலபமாக்கினாரு. அடடா, இங்க ஒரு ஜோரான கதை சொல்ல போறேன். நம்ம ஜோயே சிஓ ஆப்பிள் கொடுக்க சொல்லி எந்த சந்தேகமும் இல்லாம செய்ய முயலுறா. அதுக்குள்ள சிஓ ஜென்டில் அவளோட ஃபிங்கர் செக் பண்ணிக்கிறார். இப்போ கவனிக்கணும், ஷென் அவரோ ஹாட்பாட்னு அழைப்பு விடுகிறார். ஆனால் சிஓ நோ சான்ஸ் னு சொல்லி அவரும் ஜோயே விடுப்பு வாங்கிட்டார்னு வெளியிட்டார். ஜோயே கண்ணீரோட அங்கேயே ஓடிட்டாங்க. கேசி அவங்களை சந்தோஷப்படுத்த உறுதியா வச்சிருக்காரு. போ காட்டிங் கூட்டிக்கிட்டு போனாரு. ஆனால் அடே வென்யூ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். கேசி என்னமோ ஓனக்கிட்ட கால் பண்ணி ஜோயே மேல தன் ஃபீலிங்ஸ் பத்தி சொல்லிட்டாரு. ஜோயே அதை கேட்கவே இல்லை போல. அதுக்கு அடுத்த சந்திப்பு கொஞ்சம் ஆக்வர்ட் ஆப்போச்சுன்னு சொல்றாங்களே. ஆனா கேசி அவருடைய அன்பை ஜோயே ஏற்க முடியல. இருவரும் அவங்க உணர்வை மறைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் லைப்ரரில கிளீனிங் பண்ணிட்டு ஜோயே அங்க உள்ளே லாக் ஆகி போயிட்டாங்க. சிஓ முன்னாடி சொன்ன கன்ஃபெஷன் நினைச்சுக்கிட்டே வருத்தப்பட்டாங்க. ஜா கூட ஷென் பீஜிங்க போகும்போது ப்ரொஃபசர் ஹூ கிட்ட ஸ்கூல் சஸ்பென்ஷன் பத்தி சொல்லி அவரை ஆச்சரியப்பட்டுட்டாங்க. இன்னொரு அதிர்ச்சி, சிஓ படிப்பை டிராப் பண்ணிட்டார்னு எக்ஸ்யாய்க்கும் சொல்லி எல்லோரும் அப்படியே மனசை அமைதிப்படுத்திக்கிட்டாங்க. கேசி ஜோயை வருத்தப்படுறத பார்த்துட்டாரு. ஜா ஒரு பிரேக் எடுத்து ஷென் கூட ஹாஸ்பிட்டல்ல கொண்டாடினாங்க ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல். அப்போ ஜோ ஷியா அவங்க நாவல் பத்தி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணப்போ சிஓ வின் உணர்வுகள் கொதிக்க. ஆனால் அவர் கான்டாக்ட் பண்ணல. அதே நேரத்துல ஜோ ஷியா புக் ஸ்டோர்ல காசியை பார்த்தாங்க. அவர் எந்த இன்டென்ஷன்ல அவங்க நாவல் வாங்கினார்னு தெரியாமல். சேல்ஸ் மோசமா இருக்க ஒருத்தராச்சும் வாங்க வராங்களான்னு பார்க்க லைப்ரரில வெயிட் பண்ணிட்டு லஞ்ச் கூட ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு சிஓ பெய்ஜிங் இல் இருந்து வந்து ஜோ ஷியா ஓட கியாசி உடன் இருக்கும்போது பார்த்து மறைஞ்சிட்டார். ஏன்னா அவங்க இன்டராக்ஷன் அவரை குழப்பிடுச்சு. அதேபோல் டிச்சூன் ஜெலசில அவங்க இமிகிரேஷன் பிளான்ஸ் பத்தி சொன்னாள். ஆனா சிஓ கவனிக்கவே இல்ல. மீண்டும் ஸ்கூலுக்கு போன பிறகு சிஓ மீண்டும் பெய்ஜிங் போய் ஜோ சிஓ வின் புக் வாங்கினார். அது பாப்புலாரிட்டி பெற ஆரம்பிச்சிருச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஷென் ஜூன் மிஸ்டர் ஜியா வின் கேர்ல நல்ல ரிகவர் ஆகிட்டு இருந்தார். அப்போ மிஸ்டர் சிஓ ஒரு அனோபன் டெலிவரி கண்டுபிடிச்சார். அது ஜாவ் வின் ஜெனடிக் டெஸ்ட் ரிப்போர்ட். அது ஜியா அவங்களை வின் பேக் பண்ணியே ஃபார்ஜ் பண்ணிருந்தாங்க. இந்த பட்ரியல் பார்த்து சிஓ கோவப்பட்டு ஹேங் அப் பண்ணிட்டார். அடடா, இங்கு ஷென் அவங்களோட ஜியோ மற்றும் ஜோ ஷியா உடைப்பின் உண்மையை அறிந்துட்டார். அவங்க இருவரும் ரொம்ப நல்ல ஜோடி என்று சொல்லி சிஓ ஜோ ஷியா கிட்ட போய் பேசி பரமாரி செய்ய உதவி பண்ண சொன்னார். அப்புறம் என்ன தெரியுமா, ஜோ ஷியா பள்ளிக்கு திரும்பி வந்தப்போ குப்பை எடுக்கும் நேரத்துல சிஓ அவங்களை அணுகினார். ஆனா இருவரும் தங்கள் உணர்வுகளை அடக்கி கொண்டாங்க. ஜிக்ஷிங் மூலம் ஜியோ தெரிந்து கொண்டது, ஜோ ஷியா சீன கேரக்டர் கண்காட்சிக்கு தயாராகும் போது லேட்டரில் இருந்து விழ போயிட்டாங்க. அப்போ ஜாவ் மற்றும் காசி யாழ் பிடிக்கப்பட்டாங்க. அதிர்ச்சியில் ஜோ ஷியா ஓடினாங்க. ஜியோ பின்னால ஓடி போயினார். ஆனா கை ஏய் லூவ நிறுத்தினார். அவங்களுக்கு ஒரு சில இடம் கொடு என்று சொல்லி. சிஓ ஜோ ஷியா கிட்ட விஷயங்களை தெளிவுபடுத்த நினைச்சார். ஆனா ஃபாங் வே அவர்கள் மீது கொண்ட வருத்தத்தையும் தாங் கிட்ட புது ஆரம்பத்தை நாடியதையும் கூறி மேலும் காயப்படுத்தினார் என்பதால் ஜோ ஷியா காயப்பட்டாங்க. அதைவிட ப்ரொஃபசர் அவர்கள் ஜியோ வரவேற்றார்கள். மதிய நேரத்தில் அவர் சு மற்றும் ஜுலு உடன் சந்திக்கப்பட்டார். அவர்கள் ஜோஸ் ஹேயும் ஜியோ மீது கொண்ட உணர்வுகள் பற்றி கவலைப்பட்டாங்க. அப்போ டாங் தன்னோட உறவை பிரிக்க மிரட்டினாங்க என்பதும் கேட்க வந்தது.
காசி பளிச்சிடும் பரபரப்பாக யவ்விடம் விளக்கம் கேட்க நினைத்தபோது ஜியோ வந்தவுடன் டீச்சர் ஹாங் அவருக்கு உதவுமாறு கேட்டாங்க. ஜோ அதை நியாயமா யூஸ் பண்ணிக்கிட்டு கை கிட்ட இருந்து தலைவிரித்துக்கிட்டார். லைப்ரரி ஜோ தன்னோட ரெக்ரெட்டி சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் மூலமா காட்ட முயற்சிச்சு, ஆனா அவர் கால்டா ரெஸ்பாண்ட் பண்ணினார். ஒரு பெரிய எர்த்குவேக் நடக்கும் போது கை ஜோயை சேஃப்டிக்கு உதவினாங்க. அதுக்கப்புறம் ஜோ காயமடைந்திருக்காரான்னு பார்த்து அவர் கை காயமடைஞ்சதுக்கு மேல அவரை காப்பாத்தினா பார்த்துட்டு கவனிச்சுக்கிட்டாங்க. பின்ன லேடி கை ஃபீல் லெஃப்ட் அவுட். ஹாஸ்பிட்டல்ல ஜோ தன்னோட இன்ஜரிக்கு ட்ரீட்மெண்ட் வாங்க ஜோ நிற்க அவசியமான ஹெல்ப் வழங்கினாங்க. அதை பார்த்து அவங்க இடையில பல அன்ரிசால்வ் ஃபீலிங்ஸ் தொடரின. ஜோவின் பேரண்ட்ஸ் பளிச்சன அவங்களோட வீட்டுக்கு வர சொல்ல, ஆனா ஜோ சொல்ல இருக்கலாம்னு நினைச்சு. ஆஃப்டர் ஷாக்ஸ் பயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேகிரவுண்ட்ல கேதர் ஆனாங்க. அந்நேரம் சிஓ ஜோவோட அட்டென்ஷன் பெற முயற்சிக்க, ஆனா ஜோ மற்றவங்களோட போய் கட்டிப்பிடிச்சுக்கிட்டார். அன்று இரவு ஷென் மாங் ஊருக்கு ஜோ ஷியா அழைத்து வந்து ஒரு சூப்பர் பிளான் போட்டிருந்தார். அவங்கள மீட் பண்ண வச்சிக்க மறைமுகமாக மிஸ்டர் சிஓ கூப்பிட்டார். ஆனா டென்ஷன் அப்படியே அதிகமாயிடுச்சு போல. மிஸ்டர் சிஓ கண்டுபிடிச்சிட்டார் அவர் பையன் ஜுரமா இருக்கான்னு. ஷென் மற்றும் மிஸ்டர் சிஓ அவங்களுக்கு பிரைவசியை கொடுக்க ஒரு வெளியில போய் காத்துட்டு கதவை லாக் பண்ணிட்டாங்க. சிஓ சுத்தமா தலை சுற்றல் நடிச்சு ஜோ ஷியா அவரை பார்த்துக்கிட்டா. அப்புறம் அவங்க அங்கே சிக்கி தப்பிச்சு ஷென் உணவு தின்று மருந்து நல்லா இருக்கான்னு பார்த்தா. இது அனைத்தும் ஷென் திட்டமிட்டதுதான். சிஓ குணமடைய ஆரம்பிச்சிட்டார். ஆனா அவரோட மனசுல ஜோ ஷியா அவரை விட்டுட்டு போயிடுவாங்களோ என்று கவலை. ஒரு செகண்ட் சான்ஸ் கேட்டார். இது அவங்க இருவருக்கும் பெரிய எமோஷனல் கான்ஃபரன்டேஷன் ஆயிடுச்சு. ஜோ ஷியா அவங்க பழைய வலிகளை நினைவுகூர அழுதாங்க. சிஓ அவங்களை ஆறுதல் கூறினார். ஜோ ஷியா முதல்ல ஜாயா பஞ்சோவுக்கு கிளாஸ் கூட்டிக்க போகணும்னு சொல்லி பின்னாடி அவங்க ஃபீலிங்ஸ் என்ன என்று யோசிச்சு ரத்து பண்ணிட்டாங்க. ஜாயா பஞ்சோ அவங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்கன்னு நினைச்சு அவர் கமிட்மெண்ட் காட்டணும்னு அவங்க ஸ்லஸ்க்கு போட்டார். ஜோ ஷியா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போக அழைத்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போக ஆசை இருந்துச்சு. அப்போ கேம்பஸ்ல ப்ரொஃபசர் என்கவுண்டர் ஆனப்போ ஜாவ் ஃபேன்ஜோ ஒரு ஜாலியான டே ஆஃப் இருந்ததுன்னு போய் சொன்னாங்க. அது அவங்களுக்கு லேப் கிளீன் பண்ணும் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் ரிசல்ட் ஆச்சு. ஜோ ஷியா புறம் பேசும்போ வருத்தப்பட்டா மாதிரி நடிச்சாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களோட இருக்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. லேப் கிளீன் பண்ணும்போது ஒரு பாடி பேக் கீழே விழுந்தது. ஜோயே அவங்களுக்கு முந்தைய பிரேக்கப் நினைவுகளை திரும்ப கொண்டு வந்துச்சு. ஜா ஃபேன் பொறுப்பா நடந்துக்க ட்ரை பண்ணினாலும் ஜோயே அவங்களுக்கு வரலாற்றுல நடந்த தப்புக்காக கில்ட்டி ஃபீல் பண்ணிட்டாங்க. ஜா ஃபேன்ஜோ அவங்களுடைய காதலை நிரூபிக்க ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்க கூட சொல்லி அவங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் இருப்பேன்னு வாக்கு கொடுத்தாங்க. கிராஜுவேஷன் நெருங்கும் போது எல்லோரும் பிஸியா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஜோ சிஓ அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஜாவ் ஃபேன்ஜோ ஓட ரீகன்சிலியேஷன் மறைச்சு வச்சாங்க. ஆனால் கேசி வெளிப்படுத்திட்டாங்க. அதுல சில விஷயங்கள் கிராஜுவேஷன் செரிமோனில டென்ஷன் கிரியேட் பண்ணிச்சு. ஜோயேவின் அப்பா அவங்களுக்கு ஜேஎஃப்ஜூ கூட ரிலேஷன்ஷிப் பத்தி எதிர்ப்பு காட்டினார். ஒண்ணுமே இல்லாமல் மறுபடியும் அவங்கள் கஷ்டப்படுவாங்கன்னு பயப்பட்டார். அடடா, என்ன ஒரு கதையை பாருங்களேன். எக்ஸ் கிங் ஜுலுவை பொது இடத்தில் ப்ரோபோஸ் பண்ணிய போது ஆடியன்ல இருந்தவங்க ரொம்ப கலகலப்பாக ரியாக்ட் பண்ணாங்க. ஜோ சிஓ மற்றும் சிஓ ஃபேன்ஜோ கொஞ்சம் கவலை வந்துச்சு அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னாச்சுன்னு. ஆனால் ஷென் மிங்ஜெங் கிட்ட இருந்து மிக அழகாக பரிஸ்திதியை கிளியர் பண்ணினார். ஜோவின் ஃபாதர் அவர்களுக்கு மனசுல இருந்த சந்தேகங்களை மறந்துட்டு ஹேப்பி ஆயிட்டார். ரிசல்ட்ல போத் செட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் 2 பேரும் போஸ்ட் கிராடாடியோனுக்கு அப்புறம் நடக்க போற எட்டிங்க்கு பிளான் போட கூட்டி வச்சிருக்காங்க. கிங் மற்றும் ஜுலு ஜிம் ஒன்றை ஓபன் செய்து அங்கே அவளோட வைப்ரண்ட் பர்சனாலிட்டி மற்றும் ரிசர்வ் நேச்சர்களால் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டது. ஜோ ஷியா மற்றும் சிஓ ஃபேன்ஜோ தங்களுடைய வெட்டிங் ப்ரிப்பரேஷனில் பிஸியா இருந்தும் ஜோயே ஷாவ் சீக்ரெட்லி மீட் பண்ண ஓடிட்டாங்க. எல்லாம் எக்ஸைட்டிங் மோமெண்ட்ஸ் தான். இன்னும் பெஸ்ட் மேன் யாருன்னு முடிவு பண்ணலையாம் கூட. அதனால சையிடம் அப்ரோச் பண்ணி பாக்குறாங்க. அவரும் ஒப்புக்கொண்டுட்டாரு. வாவ், என்ன ஒரு டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸ். இந்த விழாவின் போது கடும் உணர்ச்சி வசப்பட்ட சிஓ திகைப்புடன் ஜோயே நடந்து வருவதை எதிர்நோக்கினார். ஜோயே தன் அப்பாவோடு நடந்து வந்தபோது அவர் மிஸ்டர் ஜோ மனது முழுவதும் அவரை விட்டு கொடுக்க தயக்கமாக இருந்துச்சு. ஆனா பிறகு அவங்க வாஸ் மாற்றிக்கொள்ள சிஓ மண்டியிட்டு மோதிரம் அணிவித்து ஒரு முத்தமூட்டினார். அவர்கள் ஜியான் தொலைவில் இருந்து பார்த்து மனம் விட்டு விலகினார். கடந்த 4 வருடங்களின் ஏற்றத்தாழ்வுகளை மறந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடத்தி ஜோயா தன் போக்கே ஒரு கேம் போல த்ரோ பண்ணினா. அது லூவேவில் பட்டது. ஷியா யாக்கிங் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டார். ஏனெனில் ஜுலு மற்றொரு ப்ரப்போசல் அவருக்கு இன்னும் ஏற்கவில்லை. ரிசப்ஷனில் ஜா கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடி ஜோக் அடிக்க துவங்கினார். ஒரு சின்ன பிச்சில் மெலன கலக்கம் நிகழ்ச்சி. இப்போ ஜோ ஷியாவுடன் இருக்கையில் கொஞ்சம் சில் ஆனார் ஜாவ். அவர்கள் காதல் ஜோராய் ஒளிர